வேகத்தடையால் பறிபோன பெண்ணுடைய உயிர். இறந்தும் 7 பேருக்கு வாழ்வு கொடுத்திருக்காங்க பெண்ணொருத்தங்க. மூளைச்சாவடைந்த பெண்ணுடைய உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. இதயம், சிறுநீரகங்கள், கல்லீரல், தோல், கருவிழிகள், எலும்பு உட்பட உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. உயிரிழந்தும் பல பேர் வாழ்வுல ஒளியேற்றி வச்சிருக்காங்க இந்த பெண். கோவை மாவட்டம் ரத்தினபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பாஸ்கரன் மற்றும் சாந்தி தம்பதி. பாஸ்கரனும் சாந்தியும் தேனியில நடக்கக்கூடிய விழாவுக்காக இருசக்கர வாகனத்துல போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுடைய வாகனம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி குய்யப்பநாயக்கன்பட்டி பகுதியில வந்துட்டு இருக்கும் போது வேகத்தடையில ஏறும்போது நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்துல பின்னாடி அமர்ந்திருந்த சாந்தி கீழே விழுந்திருக்காங்க. இதுல இவங்களுடைய தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலன் இல்லாம சாந்தி மூளைச்சாவடைஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து குடும்பத்தாருடைய ஒப்புதலோட இவங்களுடைய உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி இதயம், சிறுநீரகங்கள், கல்லீரல், கருவழிகள், தோல், எலும்பு உட்பட இந்த உடல் உறுப்புகளை தானமா 7 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய இதயத்தை விமானம் மூலமா சென்னைக்கு கொண்டு வந்து அங்க தானமா வழங்கப்பட்டிருக்கு. அதே போல சிறுநீரகங்கள் திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி கல்லீரல், கருவழிகள் எல்லாமே மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இப்படி உயிரிழந்தும் பெண்ணொருத்தங்க தன்னுடைய உடல் உறுப்புகளை தானமா வழங்கி 7 பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்காங்க. சோகத்திலையும் மத்தவங்க வாழணும் அப்படின்ற எண்ணத்துல குடும்பத்தார் செஞ்ச இந்த செயல் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உரிய மரியாதையோட மருத்துவர்கள் அவங்களுடைய உடலை அனுப்பி வச்சிருக்காங்க. சென்னை மீனவர்களை அதிர்ச்சியில் உள்ளாக்கிய திடீர் சம்பவம். காசிமேட்டில் திடீரென உள்வாங்கிய கடல். ஃபைபர் போட்கள் தெரியும் அளவிற்கு 30 அடி உள்வாங்கிய கடல். சென்னை காசிமேடு பழைய மீன்பிடி துறைமுகம் பக்கத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியில கடல் நீர் திடீர்னு உள்வாங்கினதால அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் கிட்ட அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கடல் நீர் 30 அடிக்கு மேல உள்வாங்கி இருந்ததால ஃபைபர் போட்கள் தரை தட்டி நிற்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கு. இதனால மீனவர்கள் கரைக்கு மீன்களை கொண்டு வரதுக்கு சிரமப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து மீனவர்கள் அவங்களுடைய ஃபைபர் படகுகளை பாதுகாக்கிற பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதனால காசிமேடு கடற்கரை பகுதியில ஒரு பதட்டமான சூழல் நிலவி இருக்கு. பொதுமக்களையும் மீனவர்களையும் அச்சத்துல ஆழ்த்தின இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் தி சீன்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.